பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்குள்ள வசனமும் மற்றும் 9வது வசனத்தை ஆதாரமாக வைத்து நாம் செபிக்கப் போகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனே, சீயோன் குமாரத்தியை பார்த்து, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவர், அவர் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார் என்கிற இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, ஜனங்களை இரட்சிக்கும்படியாய், அவர்களுக்கு சமாதானத்தை கூறும்படியாய், உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்தினால் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய், அவர்களுடைய எல்லா சிறையிருப்பில் இருந்தும் விடுவிக்கும்படியாய், நன்மை அருளும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமாக எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் தேவை, கிருபைகள் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை. ஆண்டவரே, பொன்னும் பொருளும், ஆண்டவரே, ஆஸ்தி அந்தஸ்தும் சகலமும் எங்களுக்கு தேவையாக இருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய தேவையை, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதே தகப்பனே எங்களுடைய தேவையினுடைய நிறைவாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ராஜா வந்து நீதி செய்யும்படியாய், ரட்சிக்கும்படியாய், ஆண்டவரே, அவருடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய், தகப்பனே, அவருடைய ராஜரீகத்தோடு கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எழும்பி வரும்படியாய், தகப்பனே, நாங்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, ஜாதி ஜனங்களுக்கு அறிவிக்க, ஆண்டவரே, எல்லா விதமான தாபந்தத்தோடு கூட, வல்லமையோடு கூட, ஞானத்தோடு கூட, புத்தியோடு கூட, அறிவோடு கூட உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷகத்தை ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு அறிவிக்க, ஒருவரும் எதிர் பேசக்கூடாதபடிக்கு நாவை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாய், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஜனங்கள் தேடக்கூடிய நிம்மதி, சமாதானம், நித்திய வாழ்க்கை, சகல பரிபூரணமும் உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய ஆளுகையினிடத்திலே இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டுமாக நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு, ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே விளங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இல்லாமல், உம்முடைய ஆளுகை இல்லாமல் இந்த ஜனங்கள் சிதறி போவார்கள். ஆண்டவரே, வீணாய் போவார்கள். ஆண்டவரே, தகப்பனே, எவ்வளவு யுத்தங்களை பார்க்கிறோம், எவ்வளவு நாச மோசங்களை, அழிவுகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனை விதமான கொடுமைகளை, கொள்ளைகளை இந்த பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே நடப்பிக்கிற பொல்லாத பிசாசினுடைய காரியங்களை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நம்பி ஜனங்கள் மோசம் போய் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே இயேசுவே சமாதானம், இயேசுவே ரட்சிப்பு, இயேசுவே நம்மை ஆளுகை செய்வார் என்கிற இந்த புண்ணியத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்க, அது நிமித்தமாய் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 11வது வசனம் ஆண்டவரே சொல்லப்பட்ட பிரகாரம், நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன் என்று நீர் செய்த உடன்படிக்கை ஆண்டவரே நித்தமும் நிறைவேற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, உம்முடைய உடன்படிக்கைக்கு நீர் உடன்படுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் சொல்லியும் செய்யாது இருப்பீரோ, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, நீர் அந்த தகப்பனே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினால், கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின அந்த இரத்தத்தின் புண்ணியத்தை நாங்கள் அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை உண்டாகும்படியாய், ரட்சிப்பை உண்டாகும்படியாய், பாவ கட்டுகளில் இருந்து, சாப கட்டுகளில் இருந்து, பிசாசினுடைய பிடியில் இருந்து ஆண்டவரே அவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். ஆண்டவரே, 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம், நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், வியாதியிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், கடன்களிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், பொல்லாப்புகளிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், பலவீனங்களிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள்,
தகப்பனே, குடி, மதுபானம், வேசித்தனம், விபச்சாரம் என்று மாம்சத்தின் கிரியைகளிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்களே, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் அரணுக்குள், ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அரணுக்குள், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் அரணுக்குள் திருப்ப கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, ஆண்டவரே யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இரட்டிப்பான நன்மையை ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய நாமத்தை கூறி அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இன்றைக்கே நீர் அருளும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையை அவர்களை ரட்சிப்பார் என்றும் அவர்கள் கொடிகளில் கிரீடம் பதித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, உம்முடைய காருண்யத்தினாலும் உம்முடைய சௌந்தரியத்தினாலும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் இன்று வளர்ப்பீர் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.